நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தானம் கொடுப்பது தியாகம் என்றே கூறப்படுகிறது. தன்னிடத்தில் இருக்கும் உயர்ந்த பொருளை ஒருத்தர் தானம் கொடுத்தால் அது தியாகம்தானே. உலகத்தில் தியாகம் இல்லாமல் யாரும் எந்த உயர்ந்ததையும் சாதித்தது கிடையாது. இந்த நாடு விடுதலை பெற்றிருக்கிறது என்னால் அது எத்தனையோ பேருடைய தியாகம். நாம் இன்று நன்றாக இருக்கிறோம் என்றால் நம் பெற்றோர்கள் செய்த தியாகம். இன்று நாம் படித்திருக்கிறோம் என்றால் எத்தனையோ ஆசிரியர்கள் சொல்ப சம்பளத்திலே வாழ்ந்து நமக்காக பள்ளிக்கூடத்திலிருந்து சொல்லிக் கொடுத்து செய்த தியாகம். இப்படி ஒத்தொத்தரும் நாம் இன்று ஒரு வீட்டில் வாழ்கிறோம் என்றால் அதை கட்டின மேஸ்திரியோ சித்தாளோ என்ன வேலைக்காரரோ கூலிக்காரரோ அவர்களெல்லாம் வேகாத வெயிலில் நின்று கொண்டு அவர்கள் கட்டி கொடுத்ததில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒன்னொன்னும் தியாகத்தின் அடிப்படையில் யாரோ ஒருத்தர் தியாகம் செய்தாலே ஒழிய மற்ற பேர் நலமாக இருக்க முடியாது. ஆனால் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது அந்த தியாகிகளும் நலமாக இருக்க வேண்டும். இன்னொருத்தர் தியாகம் பண்ணுறதுக்குன்னே இருக்கா, நாம் சுகப்படுறதுக்குன்னே இருக்கோம் என்று வரம்பு கட்டிவிடக்கூடாது. எல்லாரும் ஒரு நாள் தியாகம் செய்ய வேண்டும். இப்போ ஒருத்தர் தியாகம் பண்ணி நெத்தி வியர்வை நிலத்தில் செந்த நமக்கு நல்ல நெல்லு மணிகளை விளைத்து கொடுக்கிறார். நம்ம கையில் ஒரு மூட்டை 2 மூட்டை நெல் வந்துடுச்சு. அப்போ விவசாயினுடைய தியாகத்தால் ஏன்னா அவருக்கு என்ன இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கிடைக்கிறதோ அதுதானே அடிப்படை. அரசாங்கத்திலேருந்து நெல்லுக்கு ஒரு மூட்டைக்கு இவ்வளோ கொடுக்க போகிறோம், கோதுமைக்கு ஒரு மூட்டைக்கு இவ்வளோ கொடுப்போம், அவ்வளோதான் அவருக்கு கிடைக்க போகிறது. அதுக்கப்புறம் இடையில எவ்வளவு பெரிய செயின், அடுத்து இந்த தரகர் இந்த தரகர் இந்த தரகர் மனுஷன் கையில் வந்து சேரும்போது அதனுடைய டபுள் த ப்ரைஸ் இங்கே வந்து சேர்றது. அதே அது விவசாயிக்கு போக மாட்டேங்கிறது. எத்தனையோ பணம் உயர்றது திடீர்னு குறையிறது. இப்போவே பாருங்களேன், விலையெல்லாம் தேங்காய் விலை இவ்வளோ வசந்து போச்சு, பருப்பு விலை இவ்வளோ உயர்ந்தது என்று ஓரோரு பக்கம் உயர்கிறது. உயர்ந்தது திடீரென்று ஒரு நாள் இறங்கலாம்னால் மனுஷனுக்கு போய் சேர்ற இடத்துல இறங்கி கொடுத்தானால் இறங்கலை. இப்போ ஒரு தேங்காயை களத்து மேட்டில் போய் வாங்குகிறோம், தென்னந்தோப்பில் போய் பல பேர் தேங்காவை அப்படி லாரியாக வாங்கிட்டு வந்திருந்தா இல்லையா. அது ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டோம்னால் இருக்கலாம் ஒரு 10 ரூபா கூட கொடுத்து அவள் வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஹோல்சேலில் லாரியாக வாங்கிட்டு வரச்சே கூட 10 ரூபா கொடுத்து தேங்காயை வாங்கிட்டு வந்தார்கள். ஆனால் சமீபத்தில் விசாரித்த போது இல்லை அதெல்லாம் குறைஞ்சி போச்சு, இன்றைக்கி தென்னந்தோப்புக்காரர்களுக்கு 6-7 ரூபா தான் கிடைக்கிறது. உடனே அடியவனுக்கு ஆசை, வாஸ்தவம் ரொம்ப ஏறி இருந்தது, இப்போ குறைஞ்சி போச்சு, கடையில் போய் விசாரிப்போம். அங்கே 3 ரூபா குறைஞ்சிருக்கணும் இல்லையான்னா அங்கே அது குறையவே இல்லை. விவசாயிக்கு போய் சேர வேண்டியது குறைஞ்சி விடுத்தே தவிர கடையில் இன்னும் அதே விலைக்கு விற்றுருக்குனால் இது என்ன எக்கானமிங்கிறது தான் புரியல. இப்போ அப்போ நடுவில் இருக்கிற 6க்கோ போயின்னு இருக்கு. இப்போ யாருக்கு எங்கு செல்கிறதோ, ஒருவேளை பல பேர் அதனால் பயன்பெற்றா கூட சரி. ஆனால் கடைசியாக விவசாயி செய்த தியாகத்தினால தான் நம்ம தேங்காய் பால் சாப்பிட்டு இருக்கோம். அவர் செய்த தியாகத்தினால தானே ஷோரே சமைக்கிறதுக்கு முடிகிறது. அவர் தியாகம் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துட்டார், இப்போ நாம் வாங்கிட்டோம். தியாகம் பண்ணுறதுல நம்ம முறை அடுத்து டேர்ன் நாம் இப்போ தியாகம் பண்ணி ஆகணும் இல்லையோ, அதை நாம் மட்டும் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஒருத்தர் குறைச்சலான விலைக்கு 6 மாதம் கஷ்டப்பட்டு நெல்லை விளைச்சி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காருன்னா நாம் முதல்ல அதன் மதிப்பு தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஒருத்தருடைய தியாகத்தினால நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கா, அதை சட்டுன்னு திரஸ்கரிக்கக்கூடாது, மதிப்பில்லாமல் வீணாக்கக்கூடாது. சாதத்தை எரியாதேன்னு சொல்கிறோம் பாருங்க, இலையில போட்டுக்கிறோம், தேவையான அளவு போடணும். பரிமாறுறவாளும் கொஞ்சம் பார்த்து பரிமாறணும். ஏன்னா எனக்கு ஆசை இருக்குங்கிறதுக்காக தட்டில் இருக்கிறத அப்படியே தள்ளினோம்னா அவருக்கு சாப்பிட்றதுக்கு வயத்தில் இடம் இருக்கணுமே. எனக்கு ஆசை இருக்கலாம், அவருக்கு சாப்பிட்றதுக்கு இடம் இருக்க வேண்டாமா? இன்னைய காலகட்டத்தில் மிச்சம் மீந்து போச்சுன்னால் அதை தேடின்னு போய் கொடுக்கறது கூட நமக்கு வழி கிடையாது. நம்ம ஒத்தொத்தரும் ஃப்ளாட் சிஸ்டம்லே 15வது மாடியிலையும் 18வது மாடியிலையும் உட்காண்டிருக்கோம். பாத்திரத்தில் நிறைய மிஞ்சி போச்சு, எங்கே கொண்டு போய் கொடுக்க? முதல்ல 9 மணிக்கு மிஞ்சி போச்சுன்னு தெரிந்தா அதுக்கப்புறம் 6 கதவை தட்டி வாங்கிக்க போகிறா. வாங்கிக்கிறதுக்கு இருக்கலாம், நாம் தேடிட்டு போக மாட்டோம், இரவு பொழுதா போடும். முதல்ல லாஜிஸ்டிக்ஸ் ஒத்து வராது. எங்கேயோ மேல் மாடியில் உட்காந்துருக்கோம், கேட்டை திறந்துன்னு போகணும், எங்கே இருப்பாளோ மேலே ஒரு பாஷ் லொக்காலிட்டியில் ஒருத்தர் இருப்பார், அவளுக்கு நிறையா பணங்காசு இருக்கலாம். ஆனால் ஏழை எளிய மக்கள் வேறொரு லொக்காலிட்டியில் இருக்கலாம், தேடிட்டு போகவே கூட மாட்டான். எதுக்காக சொல்ல வந்தேன், ஒத்தொத்தனும் தியாகம் செய்ய வேண்டும். நம்ம இடத்துல அரிசி வந்துடுத்தா இனிமேல் நாம் தியாகம் பண்ணாதான் இன்னொருத்தருக்கு அதை எடுத்து கொடுக்க முடியும். இப்படி அவனவனிடத்தில் இருக்கணும் இல்லையா. இப்போ நாம் பார்க்க போகிற ஸ்லோகத்தில் இப்படி தியாகமற்றவர்கள் உள்ளார்களானால் அவர்களோட சம்பந்தமே வைத்து கொள்ளாதே. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கார், ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வரார், அவருக்கு ஆசனம் கொடுக்கணும், கால் கழுவ வேண்டும், அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியை சமர்ப்பித்து உணவளிக்க வேண்டும்.
இதை போல் அவரை மதிப்போட நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கார். ஆனால் இப்போ ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். இவர்கள் அனைவரும் உனக்கு ரொம்பவே பிரியமானவர்களாய் வேண்டியவர்களாக இருந்தாலும் இவர்களை அமர்த்தி கால் கழுவாதே, அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்துக்காதே, அவர்களுக்கு உணவளிக்காதே. சுவாமி ஏன் இவர்கள்லாம் வாண்டான்னு சொல்கிறார்? யார் அப்படி சொல்ல போகிறார்? இப்போ கேட்கச்சே நமக்கு ரொம்ப கதி கலங்கிறது. இன்னென்னாரை பற்றின்னு சொல்கிறார். ஆனால் எதுக்காக சொல்கிறாருங்கிறத தான் நம்ம நன்னா மனசில் வாங்கிக்கணும். இப்போ யாரை சொல்ல போகிறாரோ நம்ம ரொம்ப மதிப்போடு நினச்சிட்டு இருக்கிறவா அவளை பற்றி லிஸ்ட்டு சொல்ல போகிறார். இவர்களுக்கெல்லாம் விருந்தோம்பல் செய்யாதேங்கிறார். ஆனால் அப்படியே அதை எடுத்துக்க முடியாது. அதுக்கு உள்ளூர ஒரு அர்த்தம் உள்ளது. என்ன சொல்கிறாருன்னு படிக்கிறேன். சிகித்சகா சல்யகர்த்தா அவகீர்ணி ஸ்தேனஹா க்ரூரஹா மத்யபஹா ப்ரூணஹா ச சேனாஜீவி ஸ்ருதி விக்ராயகச்ச பிருஷம் பிரியா அப்யதிதி உதர்கா அப்யதி. இப்படி ரொம்ப பிரியமான அதிதியாக இருந்தாலும் நோதகார்கா அவனுக்கு தண்ணீர் கூட கொடுக்காதே. ஒருத்தர் வந்தால் தண்ணீரால் அவர் கால் கழுவணும்னு சொன்னமோ இல்லையோ, உதகத்துக்கு அவன் அருகனாகான். ந உதக அருககா அவன் தண்ணீர் கொடுப்பதற்கு கூட தகுதி அற்றவன். யார் யார்னு பார்ப்போம். சிகித்சகா மருத்துவர். இப்போவே நீங்கள் கோவிச்சக்கூடாது. ஏன் சொல்கிறாருங்கிறத விளக்கறேன்னு சொல்லியிருக்கேன். கீழேயே ஒரு நாள் இதை பற்றி ஒரு கான்ட்ரவர்சியை நிதானமாக பார்த்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுட்டோம். இப்போவும் ஏன் சொல்கிறாருன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு நம்பிக்கை வேணும். விதுரர் சொல்கிறாத்தான் சரியாத்தான் சொல்லியிருப்பார். எங்கோ ஏதோ இருக்குது என்னன்னு சிடுக்கு எடுக்கணும். ஒரு முடிச்சு சுற்றி நிறுத்துனா முடிச்சு போடுறதுனாலே தப்பா? முடிச்சு எடுத்தா தான் சரியாக இருக்கும். பார்ப்போமே. மருத்துவர். சல்யகர்த்தா சர்ஜன். சல்யகர்த்தான்னா ரண சிகிச்சை அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய சர்ஜன். அப்போ மருத்துவர் சர்ஜன் ரெண்டு பேராக பிரிச்சுட்டார். இது வரைக்கும் அன்றைக்கே பிரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சுது. ஏன்னா இன்றைக்கி ஒன்றொன்றுத்துக்கும் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். காதுக்கு தனி, மூக்குக்கு தனி, நெஞ்சுக்கு தனி, காலுக்கு தனி, எலும்புக்கு தனி, நரம்புக்கு தனி. ஆனால் அன்றைக்கி எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலி டாக்டர்னு தான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால். இன்றைக்கி அதிலெல்லாம் ஸ்பெஷலைசேஷன் வந்துடுத்து எல்லாரும் பிரிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. நல்ல வேலை இந்த பிரிவு ரொம்ப நாளாக இருக்குது போல் இருக்குது. மருத்துவர்னா ஃபிசிஷியன், சர்ஜன்னு சொன்னால் சர்ஜன். இவர் ரண சிகிச்சை பண்ணுறவனை பிரித்து விட்றார். அதனால தான் இப்போவுமே எம்டி எம்எஸ் ரெண்டு படிப்பு இருக்குது பாருங்க. அதாவது டாக்டர் ஆஃப் மெடிசன்கிறது ஒரு படிப்பு, அவர் ஃபிசிஷியன். எம்எஸ்ன்னு சொன்னால் மாஸ்டர் இன் சர்ஜரி தானே, அவர் தான் ரண சிகிச்சை பண்ணுறவர். அப்போ மருந்து கொடுக்குறவர் டாக்டர் இன்டர்னல் மெடிசன் அப்படின்னு போட்டுக்கிறாளோ இல்லையோ, அதெல்லாம் உள்ளுக்கு மருந்து கொடுக்குறவா. மருந்து கொடுக்குறவா கணக்கு பண்ணி சரியாக என்ன வியாதி, இதுக்கு எவ்வளவு மருந்து தேவை, எவ்வளவு நாள் சாப்பிட்டா இது சரியாக போடும், கூட போயிடக்கூடாது, குறைய போடக்கூடாது, பார்த்து நல்லா டயக்னைஸ் பண்ணி மருந்து கொடுக்குறாளோ இல்லையோ, அவன் தான் மருத்துவன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடிபட்டிருக்கு, கிழிஞ்சு போச்சு, ரத்தம் கொட்டுறது, ஏதோ ஒரு இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டு போச்சு, இதெல்லாத்தையும் ஆபரேட் பண்ணுறா பாருங்க, அவர்கள்லாம் சர்ஜன். இப்படி ரெண்டா சொல்கிறார். சிகித்சகா சல்யகர்த்தா அவகீர்ணி. அவகீர்ணி என்னால் ஒருத்தர் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது பிரம்மச்சரியத்துக்கு என்ன கடைப்பிடிக்கணுமோ அதிலிருந்து நழுவியவர். பிரம்மச்சாரியாக இருக்கலை, அந்த பாதையிலிருந்து நழுவி விட்டவர், அவனுக்கும் மரியாதை செலுத்தாதே. ஸ்தேனஹா திருடன். கண்டிப்பாக திருடனுக்கு மரியாதை கொடுக்க போகிறதில்லை. குரூரஹா எல்லார் இடத்துலையும் ரொம்ப கொடுமையாக நடந்து கொள்ளுபவர், அவருக்கும் மரியாதை செலுத்தாதே. மத்யபகா குடிப்பவன், கள்ளு குடிப்பவனுக்கும் மரியாதை செலுத்தாதே. ப்ரூணஹா என்றோ இருந்திருக்கு இது. ப்ரூணஹானா கருச்சிதைவு செய்பவன். ஒரு கரு உருவாகிவிட்டால் அதை கருச்சிதைவு செய்யக்கூடாது. அவர்கள் சம்மதம் இருந்தால் கூட செய்யக்கூடாது. சரி, அது வேறேதோ வியாதி நோய் நிமித்தமாக கருச்சிதைவு பண்ணோம்னால் அது பெற்றோருடைய சம்மதத்தோடு செய்யப்படுறது. அதுவே ரெக்கார்ட் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம்தான் செய்யலாம். என கருச்சிதைவு செய்பவன் மதிப்புக்குரியவனாகான் என்று விதுரர் கூறுகிறார். சேனாஜீவி. சேனாஜீவி என்ன? கூலிப்படையில் வேலை பார்க்குறவர். உலகத்தை அழிக்கிறதுக்காகவோ மக்களின் கெடுதலுக்காகவோ பணம் வாங்கி கொண்டு கூலிப்படைகள்லாம் இருக்கு பாருங்க, அப்படி இருக்கிறவனுக்கு மரியாதை செலுத்தாதே. ஸ்ருதி விக்ராய கஷ்ட. ஸ்ருதி வேதம், வேதத்தை விற்பவன், வேதத்தை விற்பவனுக்கும் தொண்டு புரியாதே. பிருஷம் விப்ரஹ பிரியா. இவன் ரொம்ப உனக்கு விருப்பமானவனா, உனக்கு ரொம்ப வேண்டியவனா இருந்தால் கூட தண்ணீர் கொடுப்பதற்கு கூட இவனுக்கு யோக்கியத்தை இல்லை. அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர்கள்லாம் தவிச்சுட்டு இப்போ ரோட்டில் கிடக்கிறான்னு வச்சுக்கோ, அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்காதே சோறு கொடுக்காதேன்னு சொல்லலை. அது யாராக இருந்தாலும் கொடுத்தான் போகிறோம். ஆனால் இவர் சொல்கிறது, வந்த விருந்தாளியை ஆசனத்தில் அமர்த்தி அவருடைய திருவடிகளை கழுவி அப்புறம் குசல பிரஷ்னம் பண்ணுன்னு சொன்னாரே,
அதை பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கார். தண்ணீருக்கு கூட தகுதியற்றவனால் வாய் தவித்து பிராணம் போயிட்டு இருக்கிறச்சே தண்ணி கொடுக்காதேன்னு அவர் சொல்லலை. இப்போ தாராளமாக ஒரு உயிர் போயிட்டு இருக்கு, கட்டப்படுறாருனா தண்ணீர் கொடுக்க போகிறோம். ஆனால் வீட்டில் வந்து சேர் போட்டு நாம கீழே உட்காந்து அவர் காலை கழுவுறதுக்கு தண்ணீர் கொண்டுருவோமே, அந்த தண்ணீருக்கு இவனுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கார். அது நிச்சயமாக செய்ய மாட்டோம். இப்போ இதில் எங்கெங்கே கான்ட்ரவர்சி, நமக்கு மற்றதிலெல்லாம் சந்தேகமே இல்லை. பிரம்மச்சரியத்திலேருந்து நழுவினான் கண்டிப்பாக மதிப்பில்லை. திருடனோ, குரூரமாக நடக்கிறவரோ, கள்ளு குடிக்கிறவரோ, கருச்சிதைவு செய்வரோ, கூலிப்படையில் இருக்கிறவரோ, வேதத்தை விற்பவனோ கண்டிப்பாக யோக்கியதை உடையவன் அல்லன். அவனுக்கு பெருமை இல்லை, நாம் ஒரு நாள் சத்காரம் பண்ணக்கூடாது. மருத்துவர் என்ன சுவாமி பண்ணார்? வைத்தியர் இருந்தால் தானே நாடே வாழும். நம்ம எல்லாரும் வாழணும்னா அவள் பண்ணுற வைத்தியத்தில் தானே. அதுவும் ஒரு சர்ஜரி பண்ணால் தப்பா? இல்லைன்னா கை பொறையோடி போயிடுமே. இப்போ நம்ம கையில் ஒரு புண்ணு வந்துடுச்சு, அதை வெட்டி எடுத்தா தானே. நமக்கு கால் உடஞ்சி போச்சு, அதை வெட்டி சேர்த்து வச்சு தைச்சா தானே. இன்னும் கேட்டால் சரக்க சம்ஹிதை எவ்வளவு நாளாக இருக்கா. தன்வந்திரி, இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் தன்வந்திரி சன்னதியை சேவிக்க போனீங்கன்னா கையில் அட்டைப்பூச்சியோடு இருக்கார் அவர். பெருமாள் அபயஹஸ்தத்தில் சேவிச்சிருப்பீள், சங்க சக்கரத்தை பிடிச்சுன்னு சேவிச்சிருப்பீள். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற தன்வந்திரி சன்னதியிலே லீச், இங்கிலீஷில் லீச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கையில் பிடிச்சுன்னு தான் இருப்பார். நமக்கு தோணும் இந்த பூச்சி எதுக்கு இந்த பெருமாள் கையில் பிடிச்சிருக்காருனால் அதை வச்சுட்டு தான் அந்த நாள்லேயே அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணுவாளாம். இப்போ அது நம்ம உடம்புல எங்கேயானு இருக்குன்னு வச்சுங்க, ஏதான ஒரு இடத்துல கிழிஞ்சு போச்சுன்னா அந்த லீச்சை விட்டால் அது போய் 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 ஏதோ நம்ம இப்போ தையல் போடுறோமோ இல்லையோ, சூச்சஸ் போடுறாங்கிறாளே, அது போடுற மாதிரி பண்ணிடும் போல் இருக்குது. அப்படி எனக்கு அதுக்கு மேலே சரியாக தெரியாது. அதனால தான் தன்வந்திரி அதை கையில் வச்சுருக்கார். அப்போ ரொம்ப நாளாகவே மருத்துவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கே. சாஸ்திரம் ஆயுர்வேத சாஸ்திரம், வேதத்தினுடைய உபாங்கங்களில் ஒன்று ஆயுர்வேத சாஸ்திரம். சித்த மருத்துவமோ ஆயுர்வேத சாஸ்திரமோ மூலிகை வைத்தியமோ இது ஒன்னொன்றுமே நம்ம பாரத தேசத்தில் எத்தனை நாளாக இருந்திருக்கு. அப்படி இருக்கிறச்சே மருத்துவர்களுக்கு போய் இப்படி சொல்கிறாரு. பகவானே ஒரு மருத்துவன். வைத்தியோ நாராயணோ ஹரிஹி நிர்வாணம் பேஷஜம் பிஷக்கு. பெருமாளே மருத்துவர், அவரே மருந்து. அப்படி இருக்க செய்தே மருத்துவர்களை தாழ்வா பேசலாமா? அவர்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லலாமான்னால் அப்படியே ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா இதே மகாபாரதத்தில் இன்னொரு இடத்துல ஒரு ஸ்லோகம் உள்ளது. ஸ்லோகம் படிக்கிறேன். அனுசாசன பர்வத்தில் இருக்கிற ஸ்லோகம். அலுப்தாக சுச்சயாக வைத்தியாக ஹ்ரீமந்தக சத்யவாதினக ஸ்வகர்ம நிரதாயேச்ச தேபியோ தத்தம் மகாபலம். மகாபலம் இப்படிப்பட்ட வைத்தியனுக்கு கொடுத்தால் அது சிறந்த பலம், உயர்ந்த நன்மையை உனக்கு ஏற்படுத்தும். வைத்தியனுக்கு தானம் கொடுங்கிறார், வைத்தியனுக்கு சத்காரம் பண்ணுங்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட வைத்தியனுக்கு? அலுப்தக பேராசை இல்லாத கரிமித்தனம் இல்லாத வைத்தியன். சுச்சயாக சுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள். ஹ்ரீமந்தக வெட்கப்படுபவர்கள். நாம் எங்கேயான ஒத்தனுக்கு தப்பா வைத்தியம் பண்ணிவிட்டு அவனுக்கு எதான ஆயிடுத்துன்னா என்ன பண்ணுவோம் என்று வெட்கப்படுபவர்கள். சத்தியவாதினக உண்மை பேசுபவர்கள். ஸ்வகர்ம நிரதாக தங்கள் கடமையிலிருந்து எப்போதும் தவறாதவர்கள். ஆசை இல்லாதவர்கள், பணத்தாசை இல்லாதவர்கள், உண்மை பேசுபவர்கள், வெட்கத்தோட வைத்தியம் பண்ணுபவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தானம் கொடுத்தால் அது சிறப்பான தானம். கண்டிப்பாக அந்த தானத்தை கொடு என்று மகாபாரதத்தில் வேற ஸ்லோகம் இருக்குது. இங்கே சொல்கிறது அவர்களுக்கு தகுதியே கிடைக்காது, ஒன்றும் கொடுக்காதே, அவர்கள் காலலம்பாதே. இங்கே சொல்கிறது இப்போ இந்த ரெண்டும் முரண்பாடு தானே. அந்த ஸ்லோகத்தின்படி பார்த்தா கொடுக்கணும், நல்ல தானம்னு இருக்குது. இந்த ஸ்லோகத்திலேயானா வைத்தியர்களுக்கு கொடுக்காதேங்கிறது. ஆனால் வித்தியாசத்தை நம்ம எங்கே தெரியுமா பிடிக்கணும்? மர்மமாக ஒரு இடத்துல எதான்னு இருந்தால் மர்மோத்காட்டனம், அதை பிரித்து பார்த்தா தான் என்னன்னு தெரியும். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்லோகத்தில் வைத்தியர்களுக்கும் சர்ஜன்ஸுக்கும் மரியாதை செலுத்தாதே. ஆனால் அந்த ஸ்லோகத்தில் சத்தியமே பேசுகிற, தங்கள் வியாபாரமாக மருத்துவத்தை ஆக்காத, வெட்கத்தோடே பணிபுரிகிற, எந்த காசும் வாங்காத இப்படிப்பட்ட வைத்தியனுக்கு தானம் கொடுத்தாயானால் அது சிறப்பான தானம் என்று அங்கே சொல்லியிருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு என்ன தெரியுமா அர்த்தம் வச்சுக்கணும்? மருத்துவத்தை வேணுமென்று விலை பேசி கொடுக்கக்கூடிய மருத்துவனுக்கு மரியாதை கொடுக்காதே என்று வச்சுக்கணும். மருத்துவனுக்குன்னு இருந்தால் அதற்குரிய ஒரு விசேஷனம், அதாவது அதற்கு அடமொழி இல்லை, குவாலிஃபை பண்ணுறதுன்னு சொல்கிறோமோ இல்லையோ. மருத்துவனை மதிக்காதே, நல்ல மருத்துவனுக்கு நிறையா கொடு அப்படின்னா இந்த மருத்துவனைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் வாங்கிக்கணும்? தீய மருத்துவர்களை மதிக்காதேன்னு அர்த்தம் வாங்கிக்கணும். ஏன்னா பொதுவாக மருத்துவனுக்கு தகுதி இல்லைன்னுட்டால் அப்போ அந்த ஸ்லோகத்திலே இப்படிப்பட்ட மருத்துவனுக்கு கொடுன்னு சொல்லியிருக்கு இல்லையா. இங்கே அப்போ என்ன வாங்கிக்கணும்? அப்படிப்பட்ட மருத்துவனாக இல்லையானால் அவனுக்கு தகுதி இல்லை, கொடுக்காதே. மருத்துவத்தை விலை பேசி விற்றால் அது பெரும் குற்றம்.
இந்த நாளில் இப்போ அதெல்லாம் நடக்குமா சுவாமி? எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்குது, எவ்வளவு பணத்தை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், வாங்க வேண்டாமன்னா இருக்கிற வாழ்கிட்ட வாங்கிப்போம். வாங்கிக்கிறதுக்கே இருக்கக்கூடாது. இல்லாதவர்களுக்கு இலவசமாக செய்யணும் இல்லையோ? உள்ள வரச்சேவே ஒருத்தனுக்கு பிராணம் போயிட்டே இருக்கு, உங்ககிட்ட என்ன இன்சூரன்ஸ் இருக்குது, உன்னிடத்துல பாஸ் இருக்கா, நீ ₹1,00,000 வச்சிருக்கியா, அப்போ தான் உள்ள விடுவேன் என்று பேசிண்டு விடாதேங்கிறார். அப்படி பேசின்னு விட வேண்டிய நிலைமையில நீ பல இடத்துல இருக்கேன்னா அதுக்கு நாமும் ஒரு காரணம். ஏன்னா நம்ம சாதாரண மருத்துவம் பார்த்தாலே போருங்கிற இடத்துல எனக்கு பணம் இருக்குன்னாலே பெரிய மருத்துவமனையில் படுத்துக்கணும். படுத்துக்கிறது மருத்துவமனையில் இருக்கிறதே ஏதோ ஹாலிடே பிக்னிக்கு போன மாதிரி நம்ம நினச்சிருந்தோம்னா அப்போ கண்டிப்பாக எதிர்பக்கத்திலேருந்து அதே ரெஸ்பான்ஸ் தானே வரும். ஆகவே மருத்துவத்தை விலை பேசாதவன், ரணச்சிகிச்சையை விலை பேசாதவன், இவனுக்கு மதிப்பு செலுத்தலாம். விலை பேசினால் மற்ற பேர் அந்த ஸ்லோகத்தில் சேர்ற பாருங்க, வேதத்தை விலை பேசியவன் அவனை கண்டிப்பாக செய்யாதே, பிரம்மச்சரியத்தை விலை பேசியவன் அவனுக்கு மதிப்பு கொடுக்காதே, சேர்ந்து போச்சுங்க பாருங்க எல்லாம். அப்போ கருச்சிதைவு செய்வனோ, வேதத்தை விலை பேசியவனோ, பிரம்மச்சரியத்திலேருந்து தாண்டிட்டவனோ, திருடனோ, கொடுமையானவனோ, இவர்கள் ஆருக்கும் மதிப்பு கொடுக்காதே, தண்ணீர் கொடுக்காதே என்று இன்று பார்த்தோம்.